எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனை மலை போல இருக்குதே, இதிலிருந்து யார்தான் என்னை தப்புவிப்பார் என்று வேதனைப்படும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இந்த பவுலும் சீலாவும் இவ்வளவு காயங்களோடு சிறைச்சாலையில எப்படித்தான் கர்த்தரை துதிக்க முடிந்ததோ என்று அடிக்கடி நான் சிந்திப்பதுண்டு. இதற்கு முன்னாடி பல முறை தேவன் அவர்களை மரணத்தினின்று தப்புவித்தார், இப்பொழுதும் அவர் தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையே அவர்களை துதிக்க வைத்தது, சிறைக்கதவை உடைத்தது. ஆமாங்க, இதற்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்தார். இப்போது இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்து நீங்க திணற வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனை துதித்துக் கொண்டே இருங்க, அதில் தப்புவித்தவர் இதிலும் தப்புவிப்பார். ஜெபிக்கலாமாங்க. எத்தனையோ விஷயங்கள் என்னை தப்புவித்த தேவன் இந்த பிரச்சனையிலும் என்னை தப்புவிப்பீர் என்று நம்பி உம்மை துதிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.